ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கிங்ஸ்டோன் இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ், டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜிவி பிரகாஷ் குமார், திவ்யா பாரதி வந்துட்டு ரெண்டு பேரும் பேர் பண்ணி லீடா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு. நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த படம் வந்து தமிழ்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, ஒரு சி மூவியா, லைக் வந்துட்டு நிறைய பேர் வந்து பைரட்ஸ் ஆஃப் கேரபியன் பார்த்துருப்பீங்களா? அதை நம்ம ஜாக் ஸ்பேரோ, சரிங்களா, அவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கடல் என்ன சொல்றது ஒரு பைரட்ஸ் மூவி தமிழ்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பைரட்ஸ் மூவின்னு சொல்லாங்க. எனக்கு ஒரு எக்ஸாக்டா எனக்கு அந்த வார்த்தைகள் தெரியல. யார் தான் இருந்தால் நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அப்படிதான் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல இந்த போஸ்ட் எல்லாம் வந்துட்டு நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லுக் கூட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தேன். இப்போ டீசர் வெளியாக்கிருக்காங்க. எப்படி வரப்போது நம்ம ஜிவி பிரகாஷ் அவரோட அடுத்த கட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற இந்த படத்தை என்ன டீஸ் பண்ணிருக்காங்க பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே, எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் மீனவர்கள் கடலில் காணாமல் போன தொடர்பாக தேடுதல் குழுவின் தொடர்பு மர்மமான முறையில் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா பேய் வெறும் கட்டுக்கதன்னு சொல்லி கூட்டியாந்த இங்க பேய நெசம், சாவு நெசம். Sea fantasy adventure. Yes. இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். டைட்டில் டிசைன் நல்லா இருக்கு. கிங்ஸ்டோன் அண்ட் த கர்ஸ்ட் சீ. ஓகே, எஸ், கிங்ஸ்டோன் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டோம். ஸோ டீசர்ல வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஜிவி பிரகாஷ் வந்துட்டு கிங்னு ஒரு ரோல் பிளே பண்றாரு. கண்டிப்பா அவர் தான் வந்துட்டு என்னது கப்பல் ஓட்டியா, கப்பலுக்கு தலைவனா, என்ன சொல்றதுன்னே சரியா தெரியலங்க. ஆக்சுவலி இது பார்க்கறப்ப வந்துட்டு லைட்டா இந்த பைரட்ஸ் ஆஃப் கேரபியன், ஏன்னா வந்துட்டு பைரட்ஸ் ஆஃப் கேரபியன் வந்துட்டு பாட்டா எடுத்துட்டாங்களா அந்த சீரீஸ் ஆஃப் பைரட்ஸ் கேரபியன் வந்துட்டு மண்ணுக்குள்ள அப்படியே அது ஒரு ட்ரெட்மார்க்கா மாறிடுச்சு, சரிங்களா? ட்ரெட்மார்க் அந்த ஒரு கடல் படம். ஸோ சி அட்வென்ச்சர் அந்த மாதிரி அந்த ஜானர்ல எடுத்தாலே பைரட்ஸ் ஆஃப் கேரபியன் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரும். ஸோ எனக்கு எப்படி சொல்லணும்னு தோணுன்னா, என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்தியன் படத்துல ஃபர்ஸ்ட் இந்தியன் பைரட்ஸ் ஆஃப் கேரபியன் மூவின்னு கண்டிப்பா அப்படி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னா இந்த கோஸ்ட்லாம் வந்துட்டு எத்தனாவது பாட்டுன்னு எனக்கு தெரியல. இந்த தேர்ட் பாட்டா ஃபோர்த் பாட்டா பைரட்ஸ் ஆஃப் கேரபியன்ல வந்துட்டு ஒரு இந்த கேர்ஸ் சம்மந்தப்பட்டு தான் அந்த செத்து போனவங்கலாம் வந்துட்டு ஆவியா திரும்ப வருவானுங்க. ஸோ அது கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பார்ட் ஆஃப் பைரட்ஸ் ஆஃப் கேரபியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, அந்த சிஜி ஒர்க்கா ஐ திங்க் வந்து அந்த படத்துல தான் வந்துட்டு நம்ம ஜாக் ஸ்பெரோ வந்துட்டு டீஜிங் பண்ணி காட்டியிருப்பாங்க. மீச தாடி இல்லாம செம்ம கியூட்டா இருப்பாரு மனுஷன். ஒரு 16-17 வயசு மாதிரி அந்த மாதிரி டீஜிங் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது டீஜிங் சத்தியமா அந்த டைம்ல எனக்கு தெரியாதுங்க. நினைச்சா வந்துட்டு மீசன் தாடியை ஷேஃப் பண்ணி வந்திருக்காரு போலன்ட்டு. பட் இப்போ எனக்கு டெக்னாலஜியா அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு வந்துட்டு மனசனை டீஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. செம்ம கியூட்டா இருப்பாரு, செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அதனால தான் எனக்கு அந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த கான்செப்ட். பட் ஆக்சுவலி இந்த கிங்ஸ்டோனும் அந்த மாதிரி தான் வருது. கிங்ஸ்டோன் அண்ட் த கர்ஸ் சீ, ஐ திங்க் அதான் டைட்டில் நினைக்கிறேன். ஸோ கிங்ஸ்டன் கண்டிப்பா நம்மளோட ஜிவிபியோட கேரக்டர் பேருன்னு நினைக்கிறேன். ஸோ டீசர் நல்லா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் அடுத்தது படம் எப்படி வரும்போது நம்ம காத்து பார்ப்போம். ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் ஜிவிபியோட ஃபேன்ஸ் இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். ஐ அம் நவீன். டேக் கேர்.